ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் காட்டுக்குள்ளே வச்சுட்டோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாகலிப்ஸ் சேவியரோட மான்காவோட எபிசோட் 9 பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் அப்பாகலிப்ஸ் மன்னோட சாப்டர் 10 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன சாப்டரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணலாம். போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர்ஸை ஜாம்பிஸ் இருந்து நம்ம ஹீரோ காப்பாற்றிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 26 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நீ ஒரு முரிம் மாஸ்டரா, நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, அதோட எங்களை இந்த டேஞ்சர்லேருந்து காப்பாற்றிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் சொல்கிறாரு. இந்த முரிம் மாஸ்டர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களே சிறந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டை தான் நம்ம முரிம் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி அவங்களே சொல்கிறாங்க, முரிம் மாஸ்டர் எல்லாம் ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ்க்கு அப்பாற்பட்ட லெவலில் இருப்பாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் டெக்னிக்ஸ் அதே மற்ற ஹியூமன்ஸோட பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் நினச்சி பார்க்குறத விட அதிகமாக இருக்கும். அவங்களோட திறமையும் பல வருஷம் கஷ்டப்பட்டு ஃப்யூச்சரில் ஆப்டென் பண்ண வேண்டியதை கூட மனிதாபிமானம் இல்லாத கடினமான பயிற்சி மூலமாக சீக்கிரமாகவே அவங்க ஆப்டென் பண்ணிடுவாங்க. அவங்க எவால்டு ஹியூமன் கூட கிடையாது தான், ஆனாலும் அவங்க எவால்டு ஹியூமனுக்கு ஈக்குவலாக சண்டை போடக்கூடியவங்க. ஜாம்பிஸ்க்குலாம் அவங்களுக்கு ஒரு விஷயமே இல்லை. முரி மாஸ்டர் எவால்டு ஹியூமன் இல்லைனாலும் ஜாம்பிஸ்க்கு ஈக்குவலாக சண்டை போடக்கூடியவங்க. முரி மாஸ்டரோட ஸ்கில்ஸ் எல்லாம் எவால்டு ஹியூமன் கிட்ட இருந்தாலோ இல்லை எவால்டு ஹியூமன்ஸ் கிட்ட முரி மாஸ்டரோட திறமை இருந்தாலோ அவங்க தான் உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறார் கைஸ். அப்படியே நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு நான்லாம் முரி மாஸ்டர் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான். அவரும் பிரதர், உங்கள் ஸ்கில்ஸ் மோசமாலாம் இல்லை, பேசாமல் நீங்கள் ஏன் எங்களோட ஆர்மியில் ஜாயின் பண்ணிக்க கூடாது, அப்புறம் நீங்கள் தான் ஃப்யூச்சரில் ரொம்ப ஃபேமஸான ஆளாக இருப்பீங்க அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோவும் நான்லாம் உங்களை மாதிரி டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுற ஆள் இல்லை, மிலிட்ரியை மறந்துடலாம், ஆனால் உங்களோட அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்குவாட் லீடரும் அதுக்கு பாவம் நீங்கள் விரும்பாததால் நம்ம இப்போ பிரிஞ்சு போகிறோம், ஆனால் எதிர்காலத்தில் ஏதாச்சும் தேவைன்னா நான் தான் லின் ஃபேங், என்னை கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்ய வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி ஸ்குவாட் லீடரும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கைஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி இந்த ஆர்மி ஸ்குவாட் லீடர் எதுக்காக இந்த மிஷனுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கவர்மெண்ட் ஜெனரல் இருந்திருப்பார், அவரை ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு தான் அவங்களோட மெயின் மிஷனே, அதுக்காண்டி தான் இங்கே வந்திருப்பாங்க. அப்போ தான் இந்த ஆர்மி ஸ்குவாட் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஜாம்பி கிட்ட மாட்டையும் சிக்கி தவிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ரெஸ்க்யூ பண்ணியிருப்பான். இப்போ நம்ம சிஸ்டர் வந்து ஹீரோட்ட பார்த்துட்டு, பிரதர் நீ ப்ரீவியஸ் சர்வர் எல்லாம் முடிச்சு விட்ட, அப்புறம் ஏன் இந்த லின் ஃபேங்க் மட்டும் இவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுற அப்படின்னு அவள் கேட்க, நம்ம ஹீரோவும் எனக்கு அவரை முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததை பற்றி நினச்சி பார்க்குறான். அப்போது ஒரு சிலை முன்னாடி நின்றுட்டு, அப்போ இந்த சிலையை பார்த்துட்டு அவர் கூட ஒரு ஃப்ரெண்டும் இருக்கார், அவர்கிட்ட யார் இவர், ஏன் இந்த மாதிரி இடத்துல இவருக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாஸ்ட் லைஃப் ஃப்ரெண்டுகிட்ட நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ அந்த ஃப்ரெண்டும் இவர் தான் லின் ஃபேங், இது லின் ஃபேங்கோட சிலை, டார்கேஜ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல எஸ்ட்ராங்லி எவால்வ்டு ஹியூமன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து இன்னமுமே வீக் பீப்புளுக்காக சண்டை போடக்கூடியவங்கள தான் இருக்காங்க. அப்போ ஒரு நாள் பிளாக் ஃபாரஸ்ட்டில் இந்த லின் ஃபேங்கிறவன் வீக் பீப்புளுக்காண்டியே அந்த மனுஷரை எடுத்து சண்டை போட்டிருப்பான். அப்படி சண்டை போட்டு அவனும் இறந்து போயிருப்பான். ஆனால் அப்படி இறந்து போனதுனால மக்கள் எல்லோரும் அவனை ஹீரோவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவனுக்கு இங்கே வந்து ஒரு சிலை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டும் அந்த சிலையை பற்றி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் ஆமாம் நான் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த லின் ஃபேங்கை பற்றி சீனியர் கூட ஒரு தடவை மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறான். இப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, எனக்கு இந்த லின் ஃபேங்க் மேலே இருக்கிற மரியாதையை விட எனக்கு இந்த பிளாக் ஃபாரஸ்ட் டிசாஸ்டர் திரும்ப வந்துடக்கூடாதுங்கிற பயம்தான் அதிகமாக இருக்குது, ஃப்யூச்சரில் இதே மாதிரி நடக்காதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க, அப்போ பாஸ்ட்டை கட் பண்ணி அப்படியே ப்ரெசனில் கட்டாங்க. ப்ரெசனில் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் இருந்துட்டு, உனக்கு எப்படி பிரதர் அந்த சோல்ஜரை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவி கேள்வி கேட்குறான். நம்ம ஹீரோவும் அது ஒன்றும் இல்லை, என்னோடய பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இவரை பற்றி என்கிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தான், அதனால தான் எனக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு, நீ அதை பற்றி எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சாய்கிட்ட சொல்ல, அப்போ ஹீரோவும் மனசுக்குள்ளேயும் பிளாக் ஃபாரஸ்ட் டிசாஸ்டர் ஸ்டார்ட் ஆக இன்னும் 10 வருஷம் இருக்குது, அது வரைக்கும் உன்னோட வாழ்க்கையை எவ்வளோ என்ஜாய் பண்ணி வாழ முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணி வாழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜரை பார்த்து ஒரு சேட்னஸோடு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மியூட்டேட்டட் பீஸ்ட் அனிமல் பீஸ்ட் இருந்துட்டு ஒரு ஜாம்பியை அடித்து போட்டு அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஹீரோவும் சாயுவை பார்த்துட்டு, நீ எதுவும் சத்தம் போடாத, இது ஒரு ஹையர் கிளாஸ் மியூட்டேட்டட் மான்ஸ்டர், இதை என்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இரும்புறாட்டை எடுத்துகிட்டு அந்த மியூட்டேட்டட் மான்ஸ்டரை அட்டாக் பண்ண அப்படியே ஜம்ப் பண்ணி போகிறான். அப்போ அதுவும் ஹீரோவை பார்த்துருந்துச்சா, இது என்னை பார்த்துருச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோவும் அட்டாக் பண்ண அதுலேருந்து டார்ச் பண்ணி எஸ்கேப் ஆகி போயிடுது. அப்புறம் ஹீரோவை அது திருப்பி அட்டாக் பண்ண
அந்த மான்ஸ்டர் ஓடி வருது. ஹீரோவும் அதை அடித்து தள்ளி விட்டுறான். அப்போ அது ஹீரோட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போகலான்னு சொல்லிட்டு அது தப்பிச்சு போக ஹீரோ அதை பார்த்துட்டு இது இந்த மான்ஸ்டர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குது, இந்த மீட்டோட மான்ஸ்டர் எல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால என்கிட்ட தப்பிச்சு ஓடுது அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல சாய் இதை பார்த்துட்டு பிரதர் நீ அந்த இரும்பு ராடை அது மேலே த்ரோ பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் இது நல்ல ஐடியா, இப்படி நம்ம தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிறது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அந்த இரும்பு ராடை அது மேலே தூக்கி எறிகிறான். அதோட சாப்டர் 26 முடியுது. சாப்டர் 27 ஓப்பன் பண்ணால் ஹீரோ அவனை இன்ஃபர்னோ எபிலிட்டியை அந்த இரும்பு ராடு மேலே யூஸ் பண்ணி அந்த மியூட்டேட்டட் மான்ஸ்டர் மேலே த்ரோ பண்ணியிருப்பான். அதுவும் அவன் பார்த்திங்கன்னா அதோட காலில் குத்தி அவனை மொத்தமாக எரிச்சு விட்ருக்கான். அப்புறம் ஹீரோவும் சாயும் போயிட்டு அந்த செத்து போன ஜாம்பியை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மியூட்டேட்டட் மான்ஸ்டருக்குள்ளே ஒரு எவாலுவேஷன் ஸ்டோன் கூட இல்லைன்னா எப்படி, கண்டிப்பாக ஒரு நல்ல எவாலுவேஷன் மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு போகிறான். அப்போ சாய் இருந்துட்டு பிரதர் நீ இன்ஃபர்னோ எபிலிட்டி யூஸ் பண்ணுற அப்படின்னா அந்த ஃபயர் பால் ஸ்விங் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அனிமல் வர மாதிரி கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோவும் நான் நினச்சா அதெல்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியும், ஆனால் அதை விட ஃபயர் பேத்திங் அப்புறம் ஃபயர் பால்ஸ் போடுறத விட வெப்பன்ஸில் என்னோடய இன்ஃபர்னோ எபிலிட்டி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல அது மட்டும் இல்லை நான் டிஸ்டன்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி க்ளோஸ் காம்பேட்டில் சண்டை போடுறதுனால என்னோடய திறமையும் அதிகமாகும், அது மட்டும் இல்லாமல் என்னோடய எனிமிக்கு அதிகமான சேதத்தை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்ல இப்போ சாயும் கண்ணில் ஒரு ஸ்பார்க்கிளோட அவனை பார்த்துட்டு நம்ம அண்ணன் மேலே இருக்க மரியாதை கூடிக்கிட்டே போகுது, நீ க்ளோஸ் காம்பேட் மேட்ச் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்க அப்போ நம்ம ஹீரோவும் எவாலுவேஷன் மெட்டீரியல் எடுக்கிறான். எடுத்து பார்த்தா 2 எவாலுவேஷன் மெட்டீரியல் இருக்குது. நம்ம லக் இஸ் நாட் பேட், டாக்குள்ளே 2 எவாலுவேஷன் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாயிட்டு சொல்கிறான். ஒன்று வந்து அதோடது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதை அடித்து அந்த ஜாம்பி இருக்கு இல்லையா அதுக்குள்ளேருந்து எடுத்த எவாலுவேஷன் மெட்டீரியல். அப்போ சாயும் பிரதர் இங்கே வேறு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து பார்த்தா ரிங்கு, இது ஒரு ஓல்டு ரிங்கா, இதெல்லாம் இன்னும் சாப்பாடே இல்லை, நான் சாப்பாடாக இருக்கும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி எறிய போகிறா. அவள் பார்த்திங்கன்னா இதுலேருந்து இந்த கிடைக்கிற மெட்டீரியல் கூட சாப்பாடு தான் கைஸ் பார்க்குறா, சரியான சோத்து முட்டையாக இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சாயும் கொஞ்சம் போர் இது ஒரு டைமென்ஷன் ட்ரெஸ்ஸராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாயிட்டு அந்த ரிங்கை வாங்கி பார்த்துட்டு அந்த ரிங்கை கையில் போட்டு செக் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிறான். எப்படி இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்க இந்த ரிங்கில் இருந்து ஒரு லைட் மாதிரி வருது கைஸ். அப்போ சாயும் ஒரு பக்கமாக அந்த லைட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வாஸ் போட்டுட்டு இது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்க ஹீரோவும் இது ஒரு ஆர்டிஃபேக்ட் மாதிரி, இதுலேருந்து டைமென்ஷன் கிராக்கையும் உருவாக்க முடியும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்டையும் இதால் யூஸ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லை டிஃப்ரெண்ட் எபிலிட்டிஸையும் கூட இது ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இது பார்க்க இன்ஃபர்னோ எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்ல அப்போ சாய் இருந்துட்டு இந்த டைமென்ஷனல் கிராக்னா என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லி அவளும் கேட்க அப்போ ஹீரோ வந்துட்டு ஆஃப்டர் அப்பாகலிப்ஸ் வேர்ல்டு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த டைமென்ஷன் கிராக் உலகத்தில் பல மொழிகளில் தோன்றுச்சு. ஆனால் இந்த நார்மலாக இருக்கிற அந்த டைமென்ஷன் கிராக்கும் இந்த ரிங்லேருந்து வரக்கூடிய டைமென்ஷன் கிராக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ரிங்லேருந்து வரக்கூடிய டைமென்ஷன் கிராக் ஒரு ஸ்பெஷல் போர்ட்டலை க்ரியேட் பண்ணோம், அதுக்குள்ளே இருக்க மான்ஸ்டர் என்ன தான் டேஞ்சரஸாக இருந்தாலும் அதை நம்ம அடித்து கொள்ள நமக்கு ரிவார்டு கிடைக்கும். இது உள்ளே இருக்கிற அந்த ஃபைனல் பாஸை முடிக்கிற வரைக்கும் நம்ம அதுலேருந்து ரிவார்டு எடுத்துக்கலாம். நிறைய நேரம் இதில் இருக்க நிறையா பேருக்கு ட்ரெஸ்ஸரும் கிடைக்கும், சம்டைம்ஸ் நிறைய எபிலிட்டி அண்ட் டெக்னிக்ஸ்லாம் கூட இதுலேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அப்போ ஹியூமன்ஸ்லாம் மாஸ்டர் எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி டைமென்ஷன் கிராக்லாம் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்ல அவள் இருந்துட்டு இவன் என்ன சொன்னாலும் சரி வாவ் பிரதர் யுவர் சோ கூல், உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் மியூட்டேட்டட் டாக்ஸ்குள்ள ட்ரெஸ்ஸர் இவ்வளோ தூரம் கேரி ஆகிட்டு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாச்சும் அந்த டைமென்ஷனல் கிராக் இருக்கணும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா இது ஒரு இடத்துல இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். இது இவ்வளோ தூரம் அந்த டாக்கை இதை இங்கே வரைக்கும் கேரி பண்ணி கொண்டு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த டைமென்ஷன் கிராக் அவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் அந்த டேஞ்சரஸானது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இப்போ ஹீரோவும் சாயிட்ட நீ அந்த ரிங் மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் எபிலிட்டி யூஸ் பண்ணி நான் என்னோட டூப்ளிகேட் எபிலிட்டி யூஸ் பண்ணி அதை 2 ஆக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு அவளோட என்ஃபோர்ஸ்மெண்ட் எபிலிட்டி யூஸ் பண்ணுறா. இவனும் இதை 2 ஆக்கி அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒன்றா 2 பேரும் கையில் போட்டுக்கிறாங்க ரிங்கை இப்போ அப்படியே ஸ்டைல் அப்படியே போட்டுட்டு போஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் அவ்வளோ பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணலை. பட் இருந்தாலுமே இது டாக் கிட்ட கொண்டு வந்திருக்கு, ஒரு டாக்கோட வயிற்றுக்குள்ளே இருந்துட்டுனா எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனு சொல்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் இதோட முடிவடையுது காஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் புதுசாக யாராச்சும் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படியே பெல் பட்டனே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க.